நான் இது ரொம்ப நாளாக சொல்லி வாங்க நினச்சேன் உங்ககிட்ட. இது இப்போ தான் டைம் வந்திருக்கு. அதாவது என்னதுன்னா, நீங்கள் தான் என் ஜிம் பிடிச்சிக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? நிஜமாவா? ஆனால் ஆமாங்க, நானும் பொய்யா சொல்ல போகிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. திடீரென உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தக்காளியாக மாறிவிட்டால் இந்த 6 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியாணி பிடிக்குமா இல்ல தக்காளி சோறு பிடிக்குமா என்று கேட்டால் ஒருபோதும் பிரியாணி தான் பிடிக்கும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. தக்காளியை மண்ணில் போட்டு புதைத்தால் தக்காளி செடி வளர்ந்து அதில் நிறைய தக்காளி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் என்று நினைத்து உங்கள் தக்காளி கேர்ள் ஃப்ரெண்டை மண்ணில் போட்டு புதைத்து விடக்கூடாது. உங்கள் தக்காளி கேர்ள் ஃப்ரெண்ட் கெட்டு போக கூடாது என்று நினைத்து ஃப்ரிட்ஜில் போட்டு பூட்டி வைக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செய்தால் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்லி என் மேல சந்தேகப்படுறியா என்று கேட்பாள். நீ பார்ப்பதற்கு ஜூசியாக இருக்கின்றாய் என்று சொல்லி அந்த தக்காளியை பிதுக்கி கொன்றுவிடவும் கூடாது. உங்கள் தக்காளி கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக அதை பார்த்து பால் பப்பாளி வெள்ள தக்காளி ஓங் கூட்டாளி என்ன சமாளி என்று பாட்டு பாடவும் கூடாது. ஏனென்றால் நான் தக்காளி ஓகே, யாரா அவ பால் பப்பாளி என்று கேட்பாள். அதே போல் நீ தக்காளி தானே, யூ பிலாங் டு தி கிச்சன் என்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் கண்டிப்பாக பிரேக்கப் தான். நன்றி. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு ஓடசி. நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு ஓட சீக்கிரம். இந்தாங்க துணு எடுத்துக்கோங்க. என் பைசத்து 1 வாரம் ஆச்சு.